பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி. எஸ்டோனியா வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய போட்டிக்கு தகுதி. பிரதமர் மோடியுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் சந்திப்பு. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வலியுறுத்தல். நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு, மீண்டெழுமா கேரளா. நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. வயநாட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழர் உயிரிழப்பு. சூரல்மலை பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஹிகாப் என்பவர் உடல் பாறை இடுக்கில் இருந்து மீட்பு. பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடுபவர்களை தவிர வேறு யாரும் வயநாட்டிற்கு வருகை தர வேண்டாம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் அமர்ந்து பேசி தீர்வு காண பிரதமர் மோடி அறிவுரை. தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் திட்டவட்டம். கேரளாவுக்கு கூடுதல் உதவிகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வழங்கப்படும். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 2003 நடைபெற்ற மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான பேரணியில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கில் உத்தரவு. சென்னையை ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா? தொழில் வரியை 35% உயர்த்தியதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். முப்பத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 3வது நாளாக போராட்டம். பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தொடர் போராட்டம். புதுச்சேரி சட்டப்பேரவை 11 நாட்கள் நடைபெறும். 14ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என சபாநாயகர் செல்வம் பேட்டி. வயநாட்டில் நிலச்சரிவில் கழிவுகளாலும் உயிரிழந்தவர்களின் சடலங்களாலும் நிரம்பி காட்சியளிக்கும் முண்டகை கிராமம். 500 வீடுகள் இருந்த இடத்தில் 50 வீடுகள் கூட இல்லாத சூழல். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை கடத்தல். குழந்தையை பார்த்துக் கொள்வதாக கூறி கடத்திச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயம். நான்கு மாநில சட்டசபை தேர்தலின் போது மக்களவை தேர்தலில் கிடைத்த வெற்றியை பிரதிபலிக்கும் வகையில் செயல்பட்டால் தேசிய அரசியலில் மாற்றம் ஏற்படும். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பேச்சு. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் மீது விதிக்கப்பட்ட 18 விழுக்காடு GST வரியை திரும்பப் பெற வேண்டும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதம். கர்நாடகாவில் காங்கிரசுக்கு எதிரான பேரணிகள் கூட்டணி கட்சியை மதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவர் குமாரசாமி ஆதங்கம். ஒலிம்பிக்கில் 7 மாத கருவை சுமந்து கொண்டு போட்டிகள் களமிறங்கிய வாழ்வீச்சு வீராங்கனை நடா ஹபீஸ். எகிப்து வீராங்கனைக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள். சீனாவில் அரசு ஊழியர்கள் வெளிநாடு செல்ல தடை. ரகசியங்களை பாதுகாக்க சீனா நடவடிக்கை. புதிய விதிமுறைகள் செப்டம்பர் மாதத்திற்குள் அமலுக்கு வரும் என தகவல். கனமழை குறித்து கேரள மாநிலத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னரே மத்திய அரசு எச்சரித்தது.
மத்திய அரசு எச்சரித்தும் கேரள அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில்.